இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் சமீபத்தில பேசின விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சோஷியல் மீடியால ஒரு கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கு. அதில 2 விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜனநாயகன் படத்தோடைய சென்சார பற்றி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட்டு சென்சார் குடுத்ததுக்கப்புறம் தானே அதாவது வெளியாகும் தேதியே அறிவிக்கணும். அத விட்டுட்டு முன்னாடியே தேதி அறிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் சென்சார் குடுக்கலனா எப்படி? அப்படின்ற மாரி வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கு வந்துட்டு நெறைய பேர் அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் வந்து சொல்கிறாங்க, நிறைய படங்கள் வந்து இப்படி தானே நடக்குது. இப்போ பராசக்தியா இருக்கட்டும், இல்ல நெறைய படங்கள் இந்த மாதிரி தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே, ஏற்கனவே எனக்கு படம் தரமாட்டேங்கிறாங்க. இந்த மாரி நீங்க குறிப்பிட்டுலாம் வந்து சொன்னீங்கன்னா, யாரும் என் படத்தில நடிக்கவே மாட்டாங்க. நான் வந்து பொதுவா தான் நான் வந்து சொல்றேன். எப்பவுமே சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியீட்டு தேதிய வந்து அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து தளபதி ரசிகர்கள் கொஞ்சம் கடுப்பாகி ஒரு சில கடுமையான விமர்சனங்கள்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, என்ன விட ரஞ்சித்துக்கு நெறைய வாய்ப்பு வருதுன்னு சொல்றாங்க. ஆனா, எனக்கு கிடைக்கக்கூடிய பல வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறதே இல்ல. நான் கோயிலுக்கு போனா என்ன கைய புடிச்சு விஐபி வரிசையில அழைச்சிட்டு போவாங்க. தென் தமிழ்நாட்டுக்கு நான் போனா, அங்க இருக்கிற மக்கள் என்ன அவங்க வீட்ல உட்கார வச்சு ஒரு புள்ள மாதிரி என்ன சாப்பிட வைப்பாங்க. இதெல்லாம் ரஞ்சித்துக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. ஸோ, இதனால வந்து ஒரு நெறைய பேர் வந்து ஒரு கடுமையான விமர்சனம் தான் வச்சிருக்காங்க. நீங்க வந்து ரஞ்சித்த பத்தி வந்து பேசலாமா? இந்த மாரிலாம் வந்து பேசுறீங்க நெறையா பேருன்னு சொல்லிட்டு தான் அவர் படங்கள் மூலியமா நெறைய விஷயங்கள காண்பிக்கிறாரு. ஆனா, இன்னமும் நீங்கலாம் திருந்தலையா? இந்த மாதிரியா வந்து வெளிப்படையா வந்து பேச முடியும்? அப்படின்ற மாதிரிலாம் நெறைய பேர் நெறைய விதமான கடுமையான விமர்சனங்கள முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.